பாரதத்தின் மாபெரும் இரு இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதம் இன்று வரை இலக்கியவாதிகளுக்கு ஒரு வியக்கத்தகு இலக்கிய களஞ்சியமாகவும், வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுக்கு அதிநுட்பமான ஒரு வரலாற்று பொக்கிஷமாகவும், ஆன்மீக பாதையில் உள்ளவர்களுக்கு உத்வேகம் தரும் ஒப்பற்ற கருவியாகவும் இருப்பதோடு, வாழ்வின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாழ்வியல் பாடம் சொல்லித்தரும் அமுத சுரபியாகவும் திகழ்கிறது. இந்த புதிய தொடர் மூலமாக நம்முடன் சமகாலத்தில் வாழும் ஒப்பற்ற ஞானியான சத்குருவின் பார்வையிலிருந்து மகாபாரதத்தை படித்து சுவைத்து மகிழ்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இதை கேட்டு பயன்பெறுங்கள். பிரகஸ்பதி இந்திரனின் ஆசான். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி அறிவும் சடங்கு சம்பிரதாயங்களில் தேர்ச்சியும் நிறைந்தவராக பிரகஸ்பதி என்பவர் வாழ்ந்து வந்தார். அவரது புகழ் பரவத் துவங்கியதும் தேவர்களின் தலைவரான இந்திரன் தனது பூஜைகளை நடத்த அவரை தலைவராக நியமித்தான். அப்போது துவாபராயுகம் நடந்து வந்ததால் மக்களின் வாழ்க்கையில் சடங்குகள் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருந்தது.